மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தாலும் கூட கடந்த காலத்தில் திமுக அரசும் அதை நிறைவேற்ற தவறிவிட்டது என்று தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கும் எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கல. இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் என்கிற மாதிரியான ஒரு அரசியல் புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு என்பதை தான் நாம் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு அரசியல் ரீதியாக இப்போ தேர்தலில் வாக்களிப்பது ஒரு மாற்றம் வேணுங்கிற முறையிலே ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பது என்பது இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட எழுச்சி வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது.